வணக்கம். நாம் இந்த பதிவில் ஒரு கதையின் மூலமாக மனம் ஒருநிலை என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். ஒரு காட்டில் ஒரு துறவி தவம் செய்து வந்தார். இதை ஒரு வேடன் கவனித்து வருகின்றான். அவனுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுகின்றது. எப்படியாவது இந்த துறவியிடம் சென்று நாம் கேட்டுவிட வேண்டும், எதற்காக அவர் இரவும் பகலுமாக தியானித்து வருகின்றார் என்று. ஒரு நாள் அவன் துறவியிடம் சென்று, ஐயா, நான் உங்களை பல நாட்களாக கவனித்து வருகின்றேன். நீங்கள் இரவும் பகலுமாக தியானித்து வருகின்றீர்கள். மழை வெயில் பாராமல் பல நாட்களாக தியானித்து வருகின்றேன். அது எதற்கு என்று தெரிந்து கொள்ளலாமா ஐயா என்று கேட்கின்றார். அதற்கு துறவி, நான் கடவுளை காண்பதற்காக தான் தியானித்து வருகின்றேன் என்று கூறுகின்றார். உடனே அவன், கடவுள் எங்கே இருக்கின்றார் ஐயா என்று கேட்கின்றார். உடனே துறவி அதற்கு அவனை ஏளனமாக பார்த்துவிட்டு முட்டாள் என மனதில் நினைக்கின்றார். நினைத்துவிட்டு, கடவுள் இந்த காட்டில் தான் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். உடனே அவன் அதற்கு, இந்த காட்டில் தான் கடவுள் இருக்கின்றார் என்றால் எனக்கு இந்த காட்டில் உள்ள அனைத்து இடமும் அத்துப்படி ஐயா. நான் எப்படியாவது அந்த கடவுளை தேடி கண்டுபிடித்து உங்களிடம் ஒப்படைத்து விடுகின்றேன். அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். உடனே அவர் அதற்கு, சிங்க முகத்துடனும் மனித உடலுடனும் கடவுள் காணப்படுவார், அவரை அழைத்து கொண்டு வா என்று கூறுகின்றார். உடனே அவன், சரி ஐயா, கடவுள் எப்படி இருப்பார் என்று எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள், நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். உடனே குரு அவனை அழைத்து, வேடனே, நீ அழைத்தால் அவர் வரமாட்டார், அதனால் நீ அவரை கயிற்றால் கட்டி அழைத்து வா என்று கூறிவிட்டார். உடனே சரி என்று கூறிவிட்டு வேடன் சென்று விட்டான். பல நாட்கள் ஆகிவிட்டது, வேடன் வரவில்லை. துறவி அவனை மனதில் நினைத்து ஏளனமாக வாய்விட்டு சிரிக்கின்றார். ஒரு நாள் வேடன் துறவி அருகில் வருகின்றான். அவன் கையில் காட்டில் கிடைக்கின்ற அந்த கயிற்றால் சுட்டப்பட்ட ஒரு உருவம் இருக்கின்றது. ஐயா, நீங்கள் கேட்ட சிங்க முகத்துடனும் மனித உடலுடனும் இருக்கின்ற தெய்வம் இதுதான் என்று அறிமுகம் செய்தான். அந்த சிங்கமோ நான் தான் கடவுள் என்று துறவியிடம் அறிமுகம் செய்தது. இந்த துறவிக்கு ஆச்சரியமாகிவிட்டது. ஐயோ கடவுளே, நான் உன்னை நினைத்து தினம் தினம் இரவும் பகலும் பாராமல் தியானித்து வருகின்றேன். ஆனால் நீயோ இந்த வேடனுக்கு மிக எளிதாக காட்சியை தந்தாயே என்று கேட்டார். உடனே அதற்கு கடவுள் சொன்னார், துறவியே, நீ ஏளனமாய் அவனிடம் கூறிவிட்டாய். ஆனால் அவனோ நீ கூறியதை வேத வாக்காக எடுத்து அவன் உள்ளத்தில் உரைய செய்து விட்டான். அல்லும் பகலும் பாராமல் சிங்க முகத்துடனும் மனித உடலுடனும் இருக்கும் இறைவா, எங்கிருக்கிறாய், வா வா என்று என்னை உணவு தண்ணி இல்லாமல் தேடி வந்தான். ஒருமுக